ஐயோ சாமி விஜய் வந்துட்டாரு, ஓட்டு குறைஞ்சிரும், ஓட்டு பிரிஞ்சிரும், ஐயோ நமக்கு ஓட்டே கிடைக்காது, நாம் தமிழர் கட்சியை வந்து இழுத்து மூடிடுவாங்க. அப்போ இத்தனை பேர் இங்க இருக்காங்களா அப்பான்னு சொல்றாரு. அவரோட வயசு கம்மியா இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த தூய்மை பணியாளர் கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க போராட்டத்துல, அவங்களோட வந்து உட்கார வேண்டியதானே, அவங்களோட சரிசமா நிக்க வேண்டியதானே. அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம கிடப்பாங்க. யாரை பார்த்து நீ தோத்துட்டுன்னு சொல்ற? நான் தோத்தது நீ பார்த்தியா? என்னை வந்து தோத்தோன்னு சொல்லாத, ஒரு எழுச்சின்னு சொல்லு. இல்லை போன தாமரையில போட்டாங்களா, இல்லை கை சின்னத்துல போட்டாங்களா, இல்லை வந்து ரெட்டலையில போட்டாங்களா, இல்லை உதயசூரியன்ல போட்டாங்களா? டைரக்டா எங்க அந்த மைக் சின்னம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றியும் டிஎம்கே ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் அங்கேருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ப்ரெஸ் மீட் வந்து நடந்திருக்காங்க. சீமான் அவர்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட் ஒரு 2 hours பக்கமாக நடந்துச்சாமா. இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்வி, விஜய் வந்துட்டா வந்து ஓட்டு பிரிஞ்சிருங்கிறாங்களே, அப்போ வந்து நீங்கள் கூட்டணி சேர்ந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளர் கேள்வி கேட்டப்போ சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு? ஐயோ சாமி விஜய் வந்துட்டாரு, ஓட்டு குறைஞ்சிரும், ஓட்டு பிரிஞ்சிரும், ஐயோ நமக்கு ஓட்டே கிடைக்காது, நாம் தமிழர் கட்சியை வந்து இழுத்து மூடிடுவாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து டோட்டலாகவே இழுத்து சாத்திட்டு எல்லாம் வெவ்வேறு பக்கம் போயிடுவாங்க, இல்லைன்னா வேற எங்கேயா போய் கூட்டணி வச்சுப்பாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது, நாம் தமிழர் கட்சி விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு தொண்டர்களை வேற பக்கம் ஓடிடுவாங்க. இப்படித்தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டு திரியிறாங்களாமா. இதை வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் வந்தா என்ன பயம், விஜய் வந்தா ஓட்டு பிரிஞ்சிருமா, ஓட்டு குறைஞ்சிருமா, நாங்க வந்து வேற கட்சிக்கு போய் கூட்டணி கூட போய் சேர்ந்துருவோமா, விஜய் வந்துட்டா விஜய் தனியா நின்று ஜெயிக்க முடியாதுன்னு நாங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து விஜய் வந்து எதிர்ப்போமா, செத்தாலும் சாவேனே தவிர மற்ற கட்சிகளோட நான் வந்து கூட்டணிக்கு சேர மாட்டேன், ஒத்த ஆளா நின்று எல்லாரையும் எதிர்ப்பேன் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில ஆவேசமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஎம்கே பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, தூய்மை பணியாளர்களுக்கு எது பண்ணல, இதை பற்றி உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? டிஎம்கே வந்து எந்த நல்லது பண்ணுச்சு, பட்டியலின மக்களுக்கு எந்த நல்லது பண்ணுச்சு, ஒரு நல்லது பண்ண கிடையாது, ஜாதி ரீதியான பிரச்சனைகளாம் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே வந்து டிஎம்கே அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. நான் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி தம்பி தாயின்னு போய் கோர்றேன் பழகுறேன், அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து பழக சொல்லுங்க பார்க்கலாம். அப்பான்னு சொல்றாருல, அப்பான்னு சொல்றாரு, ஆணவ கொலை நடந்திருக்கு, அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, ஏன் போய் கை கொடுக்கல, ஏன் போய் பேசல, அந்த அஜித்குமார் வழக்குல ஏன் போய் இந்த மாதிரி பண்ணல, இத்தனை பேர் இங்க இருக்காங்களா அப்பான்னு சொல்றாரு. அவரோட வயசு கம்மியா இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த தூய்மை பணியாளர் கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க போராட்டத்துல, அவங்களோட வந்து உட்கார வேண்டியதானே, அவங்களோட சரிசமா நிக்க வேண்டியதானே. அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம கிடப்பாங்க, வந்து சாப்பாடு கொடுக்கலாம்ல. ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு? பேர்ல மட்டும் ஜனநாயக நாடு, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஏப்பா, பாராளுமன்ற தேர்தலில் என்னோட கடைசி நேரத்தில் வந்து என்னோட சின்னத்தையே அழிச்சிட்டு புது சின்னம் மைக்கு சின்னம் ஒன்று கொடுத்தாங்களே, அதை வந்து என்னன்னு சொல்றது? இவங்க பயம் இருக்கிறனால தான் இப்படிலாம் பண்றாங்க, என் மேல பயம் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க தோத்துட்டீங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்துன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் செமக்காண்டாயிட்டாரு. ஏப்பா யாரை பார்த்து நீ தோத்துட்டுன்னு சொல்ற? நான் தோத்தது நீ பார்த்தியா? என்னை வந்து தோத்தோன்னு சொல்லாத, ஒரு எழுச்சின்னு சொல்லு, இல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லு. எப்படி நீ தோத்தோன்னு சொல்லலாம்? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 8 லட்சம் பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 8 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா உள்ள பூத்துக்குள்ளே போனதும் ஓட்டு மிஷினை பார்த்து என்னோட சின்னமான அந்த மைக் சின்னம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி ஓட் பண்ணியிருக்காங்க. என்ன போன தாமரையில் போட்டாங்களா, இல்லை கை சின்னத்தில் போட்டாங்களா, இல்லை வந்து ரெட்டலையில் போட்டாங்களா, இல்லை உதயசூரியனில் போட்டாங்களா? டைரெக்டாக எங்கே அந்த மைக் சின்னம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அப்போ அந்த 8 லட்சம் பேர் என்னை நம்பியிருக்காங்களே. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2.5 லட்சம் பேர் தான் வாக்கு பண்ணியிருந்தாங்க.
ஆனா இந்த இந்த எலெக்ஷனை 8 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை நான் வந்து வளர்ச்சி முன்னேறி வந்திருக்கேன், எழுச்சி பெற்று வந்திருக்கேன், அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னா சண்டை வந்து யாரா இருக்கு? கை சின்னத்துக்கும் தாமரைக்கும் தான். இந்த சண்டை எங்க நடக்குது? மத்தியில டெல்லியில் நடக்குது. டெல்லியில் நடக்கிற சண்டைக்கு நான் ஒரு சின்ன ஆளு இங்கிருந்து போட்டி போடுறேன், எனக்கே இங்க 8 லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்குன்னா அப்ப இது வந்து வளர்ச்சி தானே. இதையே நீ தோல்வின்னு நீ சொல்ற? என்னை தோல்வின்னு சொல்லாத, வளர்ச்சின்னு சொல்லு, இல்லைன்னா எழுச்சின்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டில சீமான் அவர்கள் ஆவேசமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை கூட்டணி இல்லாம நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அழுத்தி சொல்லியிருக்காரு. சரி மக்களே, சீமான் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில சொன்ன இந்த விஷயங்களை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.